இன்னைக்கு மத்திய கிழக்கு நாடுகள்ல குறிப்பா ஓமன் கடற்பகுதியில் நடந்த ஒரு விஷயம் உலகத்தையே அதிர வச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே மிக சிறந்த அதிநவீன போர் விமானம்னு அமெரிக்கா எதை சொல்லுதோ அந்த F-35 விமானம் இன்னைக்கு காலையில அவசர சிக்னல் கொடுத்துட்டு தடமாறி தரையிறங்கி இருக்கு. அதுவும் 24 மணி நேரத்துல இது இரண்டாவது தடவை. ஒரு பக்கம் அமெரிக்காவோட பலமே கேள்விக்குறையாக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஈரான் நாடாளுமன்றத்துல இருந்து ஒரு பயங்கரமான எச்சரிக்கையும் வந்திருக்கு. நாங்க கொடுக்க போற பதிலடியை பார்த்து உலகமே ஆச்சரியப்படும்னு ஈரான் தரப்புல இருந்து பயங்கரமான எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல அங்க என்னதான் நடக்குது, அமெரிக்கா ஏன் பதட்டத்துல இருக்கிறார்கள், அமெரிக்காவோட F-35 போர் விமானத்துக்கு என்னதான் ஆச்சு, ஈரான் உண்மையிலேயே என்ன பிளான் வச்சிருக்காங்க, இதை பற்றி தான் இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போடுறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த விமான விவகாரத்தை பற்றி பார்ப்போம். ஓமன் கடலுக்கு மேல பறந்துகிட்டு இருந்த அமெரிக்காவோட அட்வான்ஸ் ஆன F-35A லைட்னிங் 2 விமானம் 7700 அப்படிங்கிற கோடை செட் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்டா, எங்களுக்கு ஏதோ பெருசா ஆபத்து, அவசரமா தரை இறங்கணும் என்பதுதான் அர்த்தம். நேரா UAE இருக்கிற அல் தர்பா ஏர்பேஸுக்கு போய் இது எமர்ஜென்சி லேண்டிங்கை பண்ணியிருக்கு. இங்கதான் ஒரு பெரிய ஒரு சந்தேகமும் எழும்புது. உலகத்தோட காஸ்ட்லியான விமானம், அந்த விமானத்துக்கு ஏன் இப்படி திடீர்னு ஆகுது? இது வெறும் மிஷின் கோளாரா, இல்ல ஈரான் ஏதாச்சும் எலக்ட்ரானிக் வார்ஃபயர் மூலமா இந்த விமானத்தோட GPS சிக்னலை குழப்பி விட்டுட்டாங்களா? இந்த கேள்வியில் தான் பல மத்தியில் எழும்பியிருக்கு. ஏனென்றா ஒரே நாள்ல 2 தடவை இப்படி நடக்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. அமெரிக்காவோட டெக்னாலஜிக்கு ஈரான் செக் வச்சுட்டாங்க என்பதுதான் பல வல்லுநர்களோட கருத்தா இருக்கு. பல வல்லுநர்கள் பேசுகின்ற விஷயமாகவும் இருக்கு. ஏனென்றா இது முதல் தடவை இல்ல, 24 மணி நேரத்துல இது 2வது தடவை. ஆனா இதே மாதிரி ஏற்கனவே அமெரிக்காவோட அட்வான்ஸ் ஆன ட்ரோன்கள், அமெரிக்காவோட போர் விமானங்களை ஈரான் சம்பவத்துக்குள்ளாக்கி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் அமெரிக்காவோட டெக்னாலஜிக்கு ஈரான் தொடர்ந்து ஆப்பு வைக்கிறார்கள் என்பதைத்தான் உலக நாடுகளுக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கு. இப்ப நாங்க இந்த அட்வான்ஸான F-35 போர் விமானத்தோட மறுபக்கத்தை பற்றி பார்ப்போம். அமெரிக்கா என்னதான் இது ஒரு சூப்பர்மேன் மாதிரி காட்டிக்கிட்டாலும் இதுக்குள்ளேயும் சில பெரிய ஓட்டைகள் இருக்கு. இதை பற்றி பேசுறவங்க இதை போர் விமானத்தோட அகிலாஸ் கீல், அதாவது பலவீனம்னு சொல்றாங்க. அது என்ன என்பதை ஒவ்வொன்றா பார்ப்போம். இதோட பறக்கும் கம்ப்யூட்டர், ஆனா அதுவே இதுக்கு ஒரு சாபமா இருக்குன்னு சொல்லப்படுது. முதல்ல இந்த விமானத்துல 80 லட்சத்துக்கும் அதிகமான சாஃப்ட்வேர் கோர்ஸ் ஆனது இருக்கு. ஒரு போர் விமானத்தை விட இது ஒரு பறக்கும் சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்லலாம் இது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய சிக்கலும் இருக்கு. நம்ம போன் எப்படி திடீர்னு லோட் ஆகுதோ, ஹேங் ஆகுதோ, அதே மாதிரி தான் இந்த விமானத்தோட சாஃப்ட்வேரும். ஒரு சின்ன பக் வந்தா கூட விமானத்தோட ரேடார் வேலை செய்யாது, மிசைல்களை ஏவ முடியாது. ஏன் இந்த விமானிக்கு முன்னாடி இருக்கிற டிஸ்பிளே கூட டக்குன்னு பிளாக் ஆகிடும், அதாவது புல்லா திரியே அப்படி க்ளோஸ் ஆகிடும். இப்ப நடந்த லேண்டிங்க்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம்னு பேச்சுக்கலாம்னு போய்கொண்டு இருக்கு. இரண்டாவதா ஓவரா ஹீட் ஆகுற இன்ஜின் தான் இதோட மிகப்பெரிய ஒரு பலவீனமா பார்க்கப்படுது. இந்த விமானத்தோட இன்ஜின் ரொம்பவே பவர்ஃபுல், ஆனா அது சீக்கிரமே பயங்கரமா சூடாயிடும். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சூட்டை தணிக்க முடியாம விமானத்தோட வெளிப்பக்கத்துல இருக்கிற அந்த ரகசிய பூச்சி, அதாவது ஸ்டெல்த் கோடிங்னு சொல்வார்கள், அதுவே உருக ஆரம்பிச்சிடும். இதனால அந்த விமானத்தால ரொம்ப நேரம் வேகமா பறக்க முடியாது. எதிரி நாடுகள் துரத்தினா இதனால பெர்ஃபார்ம் பண்ண முடியுமாங்கிறதா மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அடுத்ததா மூன்றாவதா இருக்கிற பலவீனம் இதனுடைய ஸ்டெல்த் டெக்னாலஜி மலை மற்றும் மண்ணுக்கு பயப்படும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த விமானத்தோட ஸ்பெஷாலிட்டியே எதிரி நாடுகளோட ரேடார்ல சிக்காம இருக்கிறது தான். அதுக்காக இதோட உடம்புல இந்த F-35 போர் விமானத்தோட பொடியில ஒரு ஸ்பெஷலான பெயிண்ட் ஆனது பூசி இருப்பார்கள். ஆனா இந்த பெயிண்ட் ரொம்பவே சென்சிட்டிவ் ஆனது. ஓமன் கடல் மாதிரியான இடங்கள்ல, ஓமனோட கடல் பகுதி மாதிரியான இடங்கள்ல மணல் காத்து ரொம்பவே அதிகமா வீசும். அந்த மணல் பட்டு அந்த பெயிண்ட்ல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட போதும், சாதாரண ரேடார்ல கூட இந்த விமானம் மாட்டிக்கும். நான்காவதா இந்த விமானத்தால கம்மியான ஏவுகணைகளை தான் கொண்டு செல்ல முடியும். இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனமா பார்க்கப்படுது. மற்ற போர் விமானங்கள் மாதிரி இதோட ரெக்கையில ஏவுகணைகளை மாட்ட முடியாது. ஏனென்றா அப்படி மாட்டினா ரேடார்ல சிக்கிடும். அதனால எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன பாக்ஸ் தான் வச்சிருக்கணும். அதாவது இந்த விமானத்துல இருக்கிற வயிற்று பகுதியில உள்ள மறைவாக உள்ளதான் அந்த
வெப்பன்ஸை மிசைல்ஸை வச்சிருக்க முடியும். வெளியில பாக்குற மாதிரி அந்த மிசைல்கள் வச்சிருக்க முடியாது. இதுல வெறும் 4 மிசைல்கள் மட்டும்தான் வைக்க முடியும். இப்ப ஈரான் மாதிரியான ஒரு நாடு ஒரே நேரத்தில் 10-15 ட்ரோன்களை ஏவினா 4 மிசைல்கள் 4 ட்ரோன்களை சுட்டு விழுதும். அதுக்கு பிறகு இந்த விமானம் கையை கட்டி வரும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்து கொண்டு இருக்குமே ஒழிய தன்னைத்தானே தற்பாதத்துக்கு இந்த விமானத்தால முடியாது. இதுவும் இதற்கு இருக்கிற ஒரு பயங்கரமான பலவீனமா பார்க்கப்படுது. அடுத்ததா இதுல இருக்கிற ரொம்ப பயங்கரமான பலவீனம் என்று பார்த்தா மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்பவே அதிகம். இந்த விமானத்தை 1 மணி நேரம் பறக்க வைக்கணும்னா குறைஞ்சது 35 லட்சத்துல இருந்து 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். இதுல ஒரு சின்ன ஸ்க்ரூ போனா கூட அதை மாத்துறதுக்கு அமெரிக்காவில இருந்து பார்சல் வர வைக்கணும். அதுக்கு மாத கணக்கில் காத்திருக்கணும். இப்போ அல்தரா பேஸ் அதாவது யுஏஇல இருக்கின்ற அமெரிக்காவோட ராணுவ தளத்துல லேண்ட் ஆன இந்த 2 விமானங்களும் இப்படி ஏதாச்சும் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ்ல தட்டுப்பாடு நிலவிச்சிருந்தா, அதாவது ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டிருந்தாலும் சரி, ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஏதாவது தாக்குதலானது இடம்பெற்றாலும் சரி, அதனை மாற்றணும்டா அதற்கு கன மாதங்கள் காத்திருக்க வேண்டி இருக்கும். அடுத்ததா இந்த விமானத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பயங்கரமான பலவீனம் சைபர் அட்டாக்கை இதனால தாங்க முடியாது. கடைசி ரொம்ப முக்கியமான விஷயம்னா இதைத்தான் சொல்ல முடியும், அதாவது மின்னணு போர் முறை. ஈரான் இப்போ இபிஎஸ் சிக்னலை குழப்புறதுல ரொம்பவே அட்வான்ஸ் ஆகிட்டாங்க. இந்த விமானம் முழுக்க சென்சார்களை நம்பித்தான் இருக்கிறதால ஈரான் அங்கிருந்து ஒரு சிக்னலை கொடுத்தா போதும் விமானிக்கு தான் எங்க இருக்கோம் எந்த பக்கம் போறோம் என்பது எதுவுமே தெரியாம குழம்பி போயிடுவார். ஆகவே அமெரிக்கா இதை வானத்துக்கே ராயான்னு சொன்னாலும் நிஜத்துல இது ஒரு மென்மையான கண்ணாடி பொன்மை மாதிரி தான். ஒரு சின்ன அடி விழுந்தாலும் மொத்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடும். சரியா இதே நேரத்தில் ஈரானோட நாடாளுமன்ற சபாநாயகராக இருக்கிற முகமது பகார் கலிபக் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கார். அது சாதாரணமான ட்வீட் இல்ல, ஒரு பயங்கர போருக்கான அறிக்கோவல்னே சொல்லலாம். எங்க ராணுவம் தயாரா இருக்கு, எங்களை சீண்டினா நாங்க கொடுக்க போற பாடம் ரொம்ப பெருசா இருக்கும்னு சொல்லி இருக்கார். அவரே ஆச்சரியப்படுவீங்கன்னு சொல்லி இருக்கார். இதற்கான காரணம் என்னன்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். ஈரான் கிட்ட ஏதோ ஒரு ரகசிய ஆயுதம் இருக்குன்னு சொல்றாங்க. ஒருவேளை ஈரான் தரப்புல இருந்து அணுவாயுத சோதனையை ரகசியமா முடிச்சிட்டாங்களா என்பதும் எப்பேர் ஒரு கேள்வியா இருக்கு. இல்ல அமெரிக்காவோட கப்பல்களை தாக்கி அழிக்க புதுவிதமான ட்ரோன்களையும் ஏவுகணைகளும் ஈரான் தயார் பண்ணிட்டாங்களா? இதுவும் பல பேருக்கு எழும்புற கேள்வியா இருக்கு. அமெரிக்காவோட அமைதி திட்டத்தை ஈரான் சுத்தமா மதிக்கல. அதுக்கு பதிலா நேருக்கு நேர் மோத தயார்னு ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்கா கெத்த நிக்கிறாங்க. அமெரிக்காவோட அமைதி திட்டத்தை ஈரான் மதிக்காததுக்கான காரணம் அமெரிக்கா ஈரானோட நம்பிக்கையை மறுபடியும் சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஈரான் அமெரிக்காவை நம்பாததுக்கான முக்கியமான காரணம். சரி, இப்ப இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கின்ற பதட்டம், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் நடக்கின்ற பதட்டம் ஏன் முக்கியம் என்ற கேள்வி எழும்பும். இதை பற்றி ஒவ்வொரு வீடியோல நான் திரும்ப மறுபடியும் விவரமாக சொல்லிக் கொண்டுதான் இருக்கேன். இந்த வீடியோலையும் சுருக்கமா பார்க்க தான் வேணும். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதி வழியா தான் உலகத்துக்கு தேவையான பெட்ரோல், டீசல், கச்சா எண்ணெய், அது மட்டும் இல்லாம விவசாயத்துக்கு தேவையான அக்ரிகல்ச்சர் உரங்களானது போய்கொண்டிருக்கு. இப்ப இங்க போர், அதாவது இந்த இடத்துல மறுபடியும் போரானது வந்தா பெட்ரோல் விலை இப்ப இருக்கிறத விட மறுபடியும் பல மடங்கு அதிகமா மாற ஆரம்பிக்கும். என்னதான் ட்ரம்புகள் ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு மேனிபுலேஷனை மேற்கொண்டாலும் அந்த பெட்ரோல் விலை ஏறுறத ட்ரம்புகளால தடுக்க முடியாது. அமெரிக்கா அங்க தன்னோட ஆதிக்கத்தை காட்ட பார்க்கிறார்கள், அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில தன்னுடைய ஆதிக்கத்தை காட்ட பார்க்கிறார்கள். ஆனா ஈரான் அந்த பகுதியை தன்னோட கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கு. இப்ப ரஷ்யாவும் சீனாவும் கூட மறைமுகமா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. அமெரிக்காவோட ஒவ்வொரு மூவையும் ஈரான் இப்ப ரொம்ப கவனமா கவனிச்சு கரெக்டா கவுண்டர் மூவை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் பல வல்லுநர்கள் சொல்கிற கருத்து. கடைசியா ஒண்ணு மட்டும் புரியுது, மத்திய கிழக்குற நிலைமை இப்ப கைமீறி போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்காவோட டெக்னாலஜி ஃபெயிலியர் ஆகிக்கொண்டிருக்கு, இன்னும் ஒரு பக்கம் ஈரானோட அசுரவேகமான வளர்ச்சி கட்டுக்கடங்காமல் போய்கிட்டே இருக்கு. அமெரிக்கா இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்குன்னு தான் சொல்லணும். மறுபடியும் போர் வந்தா உலகத்துமே மிக பெருசா பாதிக்கும். ஆனா ஈரான் பின்வாங்க தயாரா இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்காவோட F-35 போர் விமானம் நிஜமாகவே அதுல கோளாறு ஏற்பட்டிருக்குமா, இல்ல ஈரான் பின்னால இருந்து ஏதாவது ஒரு கேமை பிளே பண்ணி இருப்பார்களா, அந்த விமானத்துல மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஈரான் செய்திருப்பார்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். என்னோட புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன்.